ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நல்லா ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் முட்டையை வந்து உடச்சி ஊற்றி எப்படி ஒரு குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேங்க. இது சாப்பாட்டோட, இட்லி தோசையோட, எல்லாத்துக்கூடவுமே, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப ருசியாக இருக்கும். இதை செய்கிறதும் ரொம்ப சுலபம். இதை வாங்க எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் கடாயிலையும் பண்ணிக்கலாம், நான் குக்கரில் வந்து பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்க போகிறேன். நம்ம சில மசாலா பொடிகள் எல்லாத்தையுமே வந்து பொடிகள் கிடையாது, மசாலா பொருள் எல்லாத்தையுமே வதக்கி அரைக்க போகிறோம். இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். செட்டிநாடு ஸ்டைலில் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் போல் கடல் பாசி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை இப்போ இது லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து வதங்கட்டும். இப்போ கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் கூட சேர்த்து வதக்கி அரைக்கலாம். பட் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் ஆகும். நம்ம எண்ணெயில் தாளிக்கும் போது போட்டுக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டும் சேர்த்தாச்சா, அடுத்ததாக பாருங்கள், ஒரு 5லேருந்து 6 போல் முந்திரி பருப்பு. அதான் இதையும் போட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கசகசா, அப்புறம் கூட ரொம்ப மெயினான பொருள் வந்து மிளகு. இது ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இதை லைட்டாக வறுத்து விட்டுறலாம் இந்த எண்ணெயில். நான் வந்து இதில் மல்லி சேர்க்கலை, முழு மல்லி சேர்த்து வறுத்து அரைச்சும் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் தரன்னு இருக்கும் அப்படிங்கிறனால மல்லி தூள் சேர்த்துக்க போகிறேன் பின்னாடி, அதனால் மல்லி சேர்க்கலை. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து உளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் சேர்த்து அது லைட்டாக நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததான் இதில் மீடியம் சைஸில் ஒரு மூடி தேங்காயை வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டுடலாம். ஒரு காய் இல்லைங்க, ஒரு மூடி, அதை மட்டும் தான் நான் துருவியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். இப்போ தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மல்லித்தலையை வந்து இப்படி கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டு இதை ஒரு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருளை எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறுபடியும் வந்து குக்கரை அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். சூடானதுக்கப்புறமா இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். அதோடவே வந்து ஒரு ஏலக்காய், 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் ஸ்டார் அனீஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சின்ன பூவாக 2 போட்டிருக்கேன். அனாசி பூ. அடுத்ததாக வந்து பட்டை ஆல்ரெடி நம்ம சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கோம். ஸோ ஒரு சின்ன பீஸ் மட்டும் தாளிக்கீழே போட்டால் போதும். கூடவே ஒரு 2லேருந்து 3 போல் கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் கல்பாசி. உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் இது சோம்பு சேர்த்துக்கலாம். பட் நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து சோம்பு போடல. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா அந்த உப்பி வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
சின்ன வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது இது வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் பெரிய சைஸ் எடுத்துகிட்டு அதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வேணால் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு விழுது 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பெரிய பல்லாம் 4 பல் பூண்டும் 1 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாகவே இஞ்சி சேர்த்து அரைச்சிருக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் நல்லா போகணும். இது வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து இதோட கீர்ன ஒரு பச்சை மிளகா சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பழம் பெரிய பழமாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் பெங்களூர் தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் புளிப்பு கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 தக்காளி போட்டுக்கலாம். நாட்டு தக்காளிங்காட்டி நான் ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன். பெரிய பழம் இப்போ சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டாக வதங்கி வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொலைய மசிஞ்சு வந்துருச்சு நாட்டு தக்காளி அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம இதில் பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து முதல்ல தனி மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஆல்ரெடி மிளகெல்லாம் வறுத்துருக்கோம், ஸோ அளவாக பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் கூடவே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள். அப்புறமா இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இன்னொரு தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். வீட்டிலே அரைச்ச கறி மசாலா பொடி. இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா முட்டை குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இது நண்டு குழம்பு, இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் வச்சு பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு கலர் வேணுன்னா கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். சேர்த்து ஓரளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுருங்க. பிரட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, வெங்காயம், தேங்காய், அப்புறமா மசாலா பொடியெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இந்த டைமில் சேர்த்துட்டு அதோட நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்து இந்த பொடிகள்லாம் கலந்து வர மாதிரி வதக்கிடலாம். சைடில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கேன் இன்னொரு குக்கரில். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து உள்ளே ஊற்றிக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் ஒரு மூடி போட்டுட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் இந்த குழம்பை கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம முட்டை சேர்ப்போம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மூடி போட்டுடுறேன். 1லேருந்து 2 விசில் வைக்க போகிறேன். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதுக்காக இப்படி பண்ணுறேன். போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ திரும்ப வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் பார்த்துட்டேன். ஒரு கல் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கலக்கி விடக்கூடாது. அதனால் இப்போ பார்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் வேக வச்சு கூட இந்த குழம்புல சேர்த்து அப்படியும் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி உடச்சி ஊற்றுற குழம்பு அப்படிங்கிறனால உடச்சி ஊற்றிக்கிறேன். அப்படியே ஒரு மீடியம் டு லோலையே வச்சுருங்க. வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஊற்றிடுங்க.
மொத்தம் 6 ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில், லோ டு மீடியம்லேயே வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. நான் சும்மா அந்த குக்கரோட மூடி அப்படியே மூடுறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ மறுபடியும் ஏதாவது கலக்கிடாதீங்க, அப்புறம் வந்து உடஞ்சி போயிடும். அப்படியே உள்ளே அங்கங்கே வெந்து நிற்கும் அப்படியே விட்டோம்னா. இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குதுன்ட்டு. வாவ், சூப்பர் வாசமாக இருக்குது. மட்டன் குழம்பு வச்சா என்ன வாசம் வருமோ அதே மாதிரி இருக்குது. நீங்கள் மட்டன் எடுக்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி முட்டையை வச்சு சூப்பராக குழம்பு வைக்கலாம். முட்டை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே அங்கங்கே வெந்து அப்படியே நிற்குது. நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பு வந்து நல்லா தண்ணியாட்டம் இருக்குது. சாப்பாட்டோடவும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவுமே சூப்பராக போகும். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் மல்லி இலையை, நறுக்கின மல்லி இலையை போட்டுடலாம். அவ்வளோதாங்க. சுட சுட நல்ல டேஸ்ட்டான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து சாதத்தோடு வச்சு வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரேவியாகவும் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஸோ இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த முட்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நான் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்ட்டு. என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.